வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல். ஓகேங்களா? ரைட். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, செல்லுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம், அதோட செல்லை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து செல் டைப்ஸ் பார்த்துருப்போம். ரைட்டா? இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரைட். செல்லுனா என்ன சார் அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் பெருசாகவே கொடுக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் போயிருக்கும். அப்படி பார்க்காதவங்க மேலே லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த செஷன் பாருங்கள். ரைட்டு சார். இப்போது இன்றைக்கான செஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமல் செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அனிமல் செல் மட்டும் இல்லை, பிளான்ட் செல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமல் செல்லும் பிளான்ட் செல்லும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 ஆர்ஜினல்ஸ் மட்டும் வேரி ஆகும். ரைட்டா? அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமல் செல்லுக்கு வந்து செல்வால் கிடையாது, பிளான்ட் செல்லுக்கு வந்து செல்வால் உண்டு. ரைட்டுங்களா? ரைட். அனிமல் செல்லில் வந்து இப்போது எடுத்துக்கிட்டோம், இது எல்லாமே யூக்கரிட்டிக் செல் தான், ப்ரோகரிட்டிக் செல் எதுவுமே கிடையாது. ஸோ யூக்கரிட்டிக் செல் தான் என்னதுன்னா நல்லா வளர்ந்த ஒரு செல்லு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அனிமல் செல் ப்ளஸ் பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ரைட். அனிமல் செல் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன இருக்காது, செல்வால் இருக்காதுன்னு சொல்லிட்டேன்னா, அப்போ இதை பாதுகாக்கணும். கண்டிப்பாக ஒரு அனிமல் செல்லை வந்து ஏதாவது ஒன்று பாதுகாக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, செல் மெம்பரைன் இருக்கும், அப்படி இல்லாட்டி பிளாஸ்மா மெம்பரைன் சொல்லுவாங்க. சரியா? இந்த செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன். ரைட்டா? ஸோ அதால தான் என்ன இருக்குன்னா சரௌண்ட் ஆகி அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா செல் வாலை வந்து என்ன பண்ணணும்னா பாதுகாக்கும். சரியா? பிளாஸ்மா மெம்பரைன் ஆர் செல் மெம்பரைன். சரி சார், இதுக்குள்ளே என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செல் வால் இல்லாமல் அனிமல் செல்லுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், செல் மெம்பரைன் எடுத்துக்கிட்டோம். செல் மெம்பரைனை தாண்டி கொஞ்சம் உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே அதுக்குள்ளே என்ன இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டோபிளாசம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இந்த புரோட்டோபிளாசம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்குது. ரைட்டா? நம்ம பேஸ்ட்டு, ஷாம்பு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த டைப்பில் இருக்குது. ரைட்டாங்களா? அதை தான் வந்து ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ரைட். இதுக்குள்ளே தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான ஆர்ஜினல்ஸ் சொல்லுவாங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கே பாடிஸ், சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம்ஸ், ரைபோசோம்ஸ், சைட்டோஸ்கெலிட்டன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் நம்ம ஹியூமன் பாடியை வந்து செல்லாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதில் எப்படி வந்து ஹார்ட்டு, பிரெயின், ஐ, நோஸ் இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் யாருன்னா இவங்கெல்லாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். ரைட். இதுக்கப்புறம் வந்து பின்னாடி வரப்போ சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஸோ அப்பயும் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே தான். ஓகேவா? சரி, இதை வந்து இப்போயே சொன்னால் நல்லா இருக்காது, அடுத்ததில் பார்ப்போம். ரைட். அடுத்து வந்து என்னென்னா பிளான்ட் செல் பார்க்க போகிறோம். பிளான்ட் செல்லுக்கு முன்னாடி சொல்ல எல்லா ஆர்ஜினலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர். இந்த பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, கோல்கி அப்பரேட்டஸ் இருக்குது. ஓகேவா? ரைபோசோம்ஸ் இருக்குது. செல்வால் அனிமல் செல் கிடையாது, ஆனால் பிளான்ட் செல்லுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? வேக்யூல் அனிமல் செல் கிடையாது, பிளான்ட் செல்லுக்கு இருக்கும். அதாவது அனிமல் செல்லில் வந்து ஒன்று இருக்கும், ஆனால் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே மட்டும்தான் வேக்யூல் பெருசாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து சைட்டோபிளாசம் வந்துருச்சா? ஓகேவா? சைட்டோபிளாசம் இங்கே இருக்குது. ஓகேவா? சரி சார், முன்னாடி புரோட்டோபிளாசம் சொன்னீங்க, இங்கே சைட்டோபிளாசம் சொல்கிறீங்க, ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, வெறுமனே நியூக்ளியஸ் இல்லாமல். ஓகேவா? சைட்டோ அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸ் இல்லாமல், இங்கே நியூக்ளியஸ் இங்கே இருக்குல்ல, சரியா? இந்த நியூக்ளியஸோட பார்ட் இல்லாமல் இருக்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. பெரிய வித்தியாசம் இல்லைல்ல? ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட். அடுத்து இல்லாமல் இங்கே அங்கே சொன்ன மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்குது. இங்கே வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ரைட்டா? குளோரோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லுக்கு இருக்காது. ரைட்டா? ரைட். புரோட்டோபிளாசம் முன்னாடி சொன்னேன்னா, புரோட்டோபிளாசம் வந்து என்னது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரினால் உள்ளே இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கலர்லெஸ் ஜெல் மெட்டீரியலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணால் சைட்டோபிளாசத்தோடு சேர்ந்தது. ஓகேவா? சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸோட சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெல் மெட்டீரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஜெல் மெட்டீரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வந்து குழப்பிக்கக்கூடாது. இது சேர்ந்தது தான் என்னது புரோட்டோபிளாசம். ரைட்.
சரி சார், இந்த புரோட்டோபிளாசம் ஜெல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஜெல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்ன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நிறையா என்ன இருக்கும் அப்படின்னா சுகர் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? சுகர்னா நம்ம வீட்டில் இருக்கிற சுகர் இல்லை, கிட்டத்தட்ட அதுதான் வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி சுகர் ஒரு ஸ்பூன் இருக்குமா சார்னு நினைக்கக்கூடாது. சரியா? அதில் என்ன இருக்குன்னா மோனோசாச்சுரேட்ஸ் இருக்கும். மோனோசாச்சுரேட்ஸ்ங்கிறது வந்து சுகர். அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்குன்னா கொழுப்பு பொருள். ஓகேவா? அப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் என்ன இருக்குன்னா அது பார்க்க கலர்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் ஜெல்லியாக இருக்கும். சரி சார், புரோட்டோபிளாசத்தோட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டோபிளாசம்ங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு வீட்டுக்கு இருக்கிற ஒரு ஹால் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன பண்ணணும்னா இருக்கிற முக்கியமான ஆர்ஜினல்ஸ் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அடுத்து வந்து லைசோசோம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வீட்டில் இருக்கிற சேர் டேபிள் மாதிரி. அப்போ ஒரு ஹாலில் வந்து இந்த இடத்துல தான் டேபிள் இருக்கணும், இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கணும், சேர் இருக்கணும், இந்த இடத்துல தான் டிவி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்குல்ல, சேம் அதே மாதிரி புரோட்டோபிளாசத்துலேயும் இந்தந்த இடத்துலலாம் இதெல்லாம் இருக்கும். அந்த ஹால் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். எதுனா புரோட்டோபிளாசம். இது மட்டும் தான் சார் வேலையா? புரோட்டோபிளாசம் வந்து மற்ற ஆரிஜினல்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறது மட்டும்தான் வேலையானா கிடையாது. என்ன பண்ணணும்னா இப்போ நியூக்ளியஸ்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சம்திங் ஏதாவது வந்து ஒரு சிக்னல் அனுப்பணும், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, அப்போ அதுக்கான சிக்னல்ஸ் போகணும். எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எப்படி சார் போகும் அப்படின்னா புரோட்டோபிளாசம் வழியாக மட்டும்தான் போகும். ஓகேவா? ரைட், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ரைட் சார், செல் வால். ரைட்டா? செல் வால் வந்து வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பிளான்ட் செல் மட்டும் தான் ஞாபகம் வரணும். ஸோ அனிமல் செல் ஞாபகம் வரக்கூடாது. அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது. இந்த செல்வாலை யார் சார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ராபர்ட் ஹுக் தான் கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே வந்து நம்மளோட வீடியோ 1ல் பார்த்துருப்போம். சரியா? சயின்டிஸ்டோட நேமில் பார்த்துருப்போம். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா டெட் செல் கண்டுபிடிச்சிருப்பார். ரைட்டா? ரைட். அதே மாதிரி வந்து இந்த பிக்சர் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக வந்து என்ன பிக்சர், என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், அவர் கண்டுபிடிச்ச டெட் செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சாரு, ப்ளஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட். செல் வால் பார்க்குறோம். செல் வால் வந்து சும்மா இல்லை, அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கன் மாதிரி தான். ஸோ அதுதான் என்ன பண்ணால் ப்ரொடெக்ட் பண்ணும், பிளான்ட் ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணும். பிளான்ட்னா பிளான்ட் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ரைட். இது இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறையா பொருட்கள் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா எடுக்கிறீங்கன்னா பாக்டீரியாவுக்கு செல்வால் உண்டு. அந்த செல்வால் எப்படி இருக்கும், எதால் மேடப்பாக இருக்கும் அப்படின்னா பெப்டிடோகிளைக்கன். ஓகேவா? கிட்டத்தட்ட கொழுப்பு பொருள் மாதிரி. ஃபங்கை வந்து சிட்டின். சரியா? அடுத்து வந்து ஃபங்கல் செல்லுலோஸ். இது ரெண்டுத்தால மேடப்பாயிட்டு தான் ஃபங்கை. ஆல்கையில் வந்து செல்லுலோஸ். ரைட்டா? அடுத்து கிளாலக்டோன்ஸ், அடுத்து வந்து மேனனாஸ். ஓகேவா? பிளான்ட்டில் பார்த்தோம்னா செல்லுலோஸ். ஸோ இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. பிளான்ட் செல்ஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். சரி, இந்த செல்லோட ஸ்ட்ரக்சருக்குள்ள ரொம்ப டீப்பாக உள்ளே போவானா மொத்தம் 3 லேயர் இருக்கும். மிடில் லாம்லான்னு ஒன்று இருக்கும். அடுத்து வந்து பிரைமரி செல் வால் இருக்கும். அடுத்து வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பார்ட் மேலே இருக்கிற பார்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அனிமல் செல்லுக்கு இருக்காது. அப்படியே மிடில் லாம்லா பிரைமரி செல் இருக்காது. நேராக என்ன இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் தான் அனிமல் செல்லுக்கு இருக்கும். அதுவே பிளான்ட் செல்லாக இருந்தால் இந்த 2 லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரைட். இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னதுன்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் மைக்ரோஃபிபிள்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா செல்வாலுக்கான முக்கியமான பொருள். சரி சார், செல்வால்னு சொல்கிறீங்க, அதோட யூசேஜ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளான்ட் செல்லுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், ஒரு டெஃபினிட் ஷேப் கொடுக்கணும், ரிஜிடிட்டி கொடுக்கணும். உள்ளேருந்து வெளியிலையோ வெளியிலேருந்து உள்ளேயோ ஒரு பொருள் போகிறதுக்கான தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நம்ம ஊரில் எப்படி போலீஸ் இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி. சரியா? ஒரு பேரியராக இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா வெளியிலேருந்து உள்ளேயோ உள்ளேருந்து வெளியிலையோ யாரோ ஒருத்தவங்கள அந்த செல்லை தாக்கி அதோட இது வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ரக்சரை வந்து குலைச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உள்ள இருக்க ஆர்ஜினல்ஸ் எல்லாமே பிச்சுட்டு வெளியில் வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா மற்ற செல்ஸில் இருந்து என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து அட்டாக் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த செல்லை அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா டிஃபென்ஸ் மோடில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் என்னதுன்னா செல்வாலோட ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா? ரைட். இது வந்து இன்னையோட இந்த செஷன் எண்டாவது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த செஷன் செல்லோட முக்கியமான விஷயத்தை பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ரைட். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கணும். சரியா? ரைட்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், அனிமல் செல் பார்த்தோம், அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதில் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? ஸோ முக்கியமான உள்ள என்ன ஆர்ஜினல்ஸ் இருக்குது, இந்த ஆர்ஜினல்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த செஷனில் தனித்தனியாகவே பார்க்கலாம். ரைட்டா? அடுத்து வந்து பிளான்ட் செல்லில் முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா செல்வால் இருக்கும், வேக்யூல் இருக்கும், பிளாஸ்டிட்ஸ் அதாவது குளோரோபிளாஸ்ட் அப்படி இருக்கும். ரைட்டா? புரோட்டோபிளாசம் சொன்னோம். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் சேர்ந்தது தான் என்னது புரோட்டோபிளாசம். சரியா? ரைட். அடுத்து புரோட்டோபிளாசம் எப்படி இருக்கும், ஜெல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கும். ரைட்டா? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உள்ளே இருக்கிற முக்கியமான சுகர் கண்டென்ட் ப்ளஸ் லிப்பிட்ஸ், அடுத்து வந்து நியூக்ளிக் ஆசிட், வாட்டர் கண்டென்ட். செல்வால் யார் கண்டுபிடிச்சானா ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இந்த பிக்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். இங்கே ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதை கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரைட். செல்வால் எதால் மேடப் ஆகிருக்குன்னா செல்லுலோஸ். யாருக்குன்னா பிளான்ட்டுக்கு, பாக்டீரியாவுக்கு தனி, ஃபங்கைக்கு தனி, ஆல்கைக்கு தனி. ரைட்டா? அடுத்து வந்து செல்வாலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ரைட்டா? ஓகே, இதோட செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 செஷன்ஸ் போயிருக்கு. ஸோ பார்க்காதவங்க மேலே மறுபடியும் லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.